வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 94ல வெளியான சிபிஐ உன்னிகிருஷ்ணன் பிஏ பிஎட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் படம்னு சொல்லலாம். காமெடி கலந்து சொல்லியிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க பொண்ணோட பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது பொண்ணுக்கு ஏற்கனவே லவ் கிவன் ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த வேலை நம்ம ஹீரோ கிட்ட வருது. ஹீரோவும் விசாரிக்க ஆரம்பிக்கிறது. இப்படி விசாரிக்க ஆரம்பிச்ச ஹீரோக்கு நிறைய ட்விஸ்ட் எல்லாம் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன மாதிரியான ட்விஸ்ட் அப்படின்றத படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஹீரோவோட அம்மாவையும் தங்கச்சியும் காட்டுறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, என் பையன் இன்டர்வியூக்கு போயிருக்கான், இந்த வாட்டியாவது வேலை கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி கத்தி வேண்டிட்டு இருக்காங்க. ஏமா இப்படி கத்திட்டு இருக்கீங்க, பொறுமையா வேண்டுங்கன்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. இவ்வளவு நாள் பொறுமையா தான் வேண்டுன, கிடைக்கல, அதனால தான் சத்தமா வேண்டுன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அப்போ ஒரு பக்கம் வேண்டிட்டு இருக்காரு, எப்படியாவது வேலை கிடைச்சிடணும்ன்ற மாதிரி தான் இவங்க 3 பேர் பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக சிட்டி சைடு தான் வந்திருக்காரு போல. இப்ப கேட்கிற எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோ தான் உன்னிகிருஷ்ணனா இருப்பாரு. ஹீரோவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தமயந்தின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை உன்னிகிருஷ்ணனா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது அந்த அப்பாவுக்கும் நல்லா தெரியும். உன்னிகிருஷ்ணனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு யோசிக்கிறாரு. ஆனா இவரோட ஒய்ஃபுக்கு பெருசா விருப்பம் இல்ல. உன்னிகிருஷ்ணனுக்குலாம் வேலை கிடைக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவோட ஃபேமிலியும் ஹீரோ எப்ப வருவாருன்னு வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்தோட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பயங்கரமா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனா இவருக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா, தங்கச்சி வாங்க சொன்ன ஜாக்கெட் தான் கிடைச்சிருக்கும். அதுதான் தங்கச்சி கிட்ட தந்துட்டு இருக்காரு. டே அப்ப ஜாக்கெட் தான் கிடைச்சதா, வேலை கிடைக்கலையான்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன நடந்தது அப்படின்றத இவர் சொல்றாரு. படிப்புலாம் உங்ககிட்ட நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த வேலையில சேரணும்னா 1 லட்ச ரூபாய் முன்பணம் தரணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ காசு ஃபேமிலி கிட்ட இல்லன்றது இவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் வேலை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ற மாதிரி ஃபீலிங்கா இவரும் சொல்றாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சிருப்பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருப்பாரு. இருந்தாலுமே வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காரு பாத்தீங்களா. இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிட்ட அதை பத்திலாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. தமயந்தியும் இவரும் லவ் பண்றதா சொன்ன பாத்தீங்களா. இப்ப 2 பேருமே ஜாலியா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் லவ் பண்றது வீட்டுக்கு தெரியணும்னு சொன்ன பாத்தீங்களா. தமயந்தி அடிக்கடி இவரோட வீட்டுக்கு வருவாங்க. அப்பப்ப டைம் கிடைக்கும் போது இவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்ற மாதிரியே நமக்கு காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி தான் காட்டுறாங்க. இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா. அந்த ஃப்ரெண்டுமே ஒரு விளம்பரத்தை காட்டுறதுக்காக வந்திருக்காரு. அதாவது ஒரு டிடெக்டிவ் சென்டர்ல டிடெக்டிவ் வேணும்ன்ற மாதிரி தான் விளம்பரம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு வேணா இவனை அப்ளை பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு இதுல பெருசா விருப்பம் இல்ல. எனக்கு இதை பத்திலாம் என்ன தெரியும்ன்ற மாதிரி கேக்குறாரு. இதுல என்னடா தெரிய வேண்டி இருக்கு, நீ நிறைய டிடெக்டிவ் படம்லாம் பார்த்திருக்கல்ல, நம்ம நசீர் சார் நடிச்ச படம்லாம் பார்த்திருக்கல்ல, அந்த மாதிரி நீ துப்பறிஞ்சாலே போதும், நீ ஓகேன்னு சொன்னா அப்ளை பண்றன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. சரி நீங்கெல்லாம் இவ்வளவு சொல்றீங்கல்ல, அப்ளை பண்ணுங்கன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. கொஞ்ச நாள்ல இவருக்கு அந்த வேலை கிடைச்சிருது போல, கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை காதலி கிட்ட சொல்லணும்னு யோசிக்கிறாரு. அந்த தமயந்தி அம்மாக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைல்ல, அவங்களுக்கு தெரியாம காதலியை வெளியே வர வச்சிடுறாரு. நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிருக்கேன், கூடிய சீக்கிரத்துல நான் அந்த இடத்துக்கு போற மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. இந்த விஷயம் எல்லாம் தமயந்தி அப்பாக்கு தெரிய வருது. ஹீரோவோட அப்பா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. உன் பையன் அந்த இடத்துக்கு செலக்ஷன் ப்ராசஸ்க்காக போக போறானாமே, சண்டெல்லாம் கத்துக்கிட்டு போனா இன்னும் நல்லா இருக்கும். என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆர்மில இருந்தவரு, அவரை ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இந்த இடத்துக்கு வர சொல்றேன். அவர் ட்ரைனிங் கொடுத்தா கண்டிப்பா உன்னிக்கு இந்த வேலை கிடைச்சிரும்ன்ற மாதிரி சொல்றாரு. இதனால உன்னியோட அப்பாவும் சரி அனுப்புன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. இப்ப ரிஷிகேஷ் அப்படின்ற ஒருத்தர் ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இவர் ஆள் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்காருல்ல, அதனால எல்லாருமே பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு, ட்ரைனிங் கொடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. எங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காரு, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அம்மா எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. நீங்க வாங்க சார் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாம் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கல்ல, அந்த தங்கச்சியை பத்தி இவர் கண்ணெல்லாம் அடிக்கிறாரு. அந்த தங்கச்சி சட்டுன்னு தலையை திருப்பிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. எங்களோட பையன் டிடெக்டிவ் ஆகிறதுக்காக ஒரு இடத்துக்கு போக போறான், நீங்க தான் ட்ரைனிங் கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதானே, நான் ட்ரைனிங் கொடுக்குறேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் இவர் பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்ன இந்த மனுஷன் இப்படி சாப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி அம்மா புலம்பிக்கிட்டே சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறது என்னோட பொறுப்புப்பா, கவலைப்படாத, கண்டிப்பா நீ செலக்ட் ஆயிடுவன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நம்ம ஹீரோ டிடெக்டிவா மாற போறாருல, அதனால டிடெக்டிவ் நாவல்லாம் படிக்கலான்ற மாதிரி கிரைம் நாவலை உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. இவர் த்ரில்லிங்கா படிச்சுட்டு இருக்கும் போது ரிஷி பின்னாடி இருந்து கூப்பிடுறாரு. சட்டுன்னு ஹீரோவும் பயந்துடுறாரு. இந்த மாதிரிலாம் பயந்தா நீ எப்படிப்பா டிடெக்டிவா மாறுவ, வெளியே வா, ட்ரைனிங் இன்னில இருந்தே ஆரம்பிச்சிடலான்ற மாதிரி சொல்றாரு. இந்த ரிஷி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பேப்பரை ஒரு இடத்துல வச்சிடுறாரு. ஆக்சுவலா தீப்பெட்டியை நம்ம நார்மலா கொளுத்தி தானே போடுவோம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீ வேகமா பண்ணணும், கையில உரசி அது போய் படணும்ன்ற மாதிரி சொல்றாரு.
இதெல்லாம் நான் எதுக்கு கத்துக்கணும்னு கேக்குறாரு. எல்லாம் ட்ரைனிங் தான், முதல்ல நான் பண்ணி காட்டுறேன்ற மாதிரி ரிஷி பண்றாரு. ஆனா அது சரியா படல. முத வாட்டி அப்படிதான் மிஸ் ஆகும், ரெண்டாவது வாட்டி நான் கரெக்டா பண்ணிடுவேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ பண்ணுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட தந்துடுறாரு. ஹீரோவும் சரி பண்ணலான்ற மாதிரி ட்ரை பண்றாரு. ஹீரோ அந்த தீக்குச்சிய பேப்பர் மேல அடிக்கிறதுக்கு பதிலா வைக்கோல் மேல அடிச்சிடுறாரு. வைக்கோல்லாம் எரிஞ்சிருது. அதனால இவங்க தான் காசு தர வேண்டிய நிலைமை வந்துருது. இப்ப அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஜாகிங்லாம் இவர் கூட சேர்ந்து ஓடுறாரு. ரெண்டு பேருமே டயர்டா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவர் தங்கச்சி பேரை சொல்லி காஃபி எடுத்துட்டு சொல்றாரு. தங்கச்சியும் எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறாங்க. நீ எதுக்காக போற, அந்த ஆள் என்ன உன் பெரிய கூப்பிட்டு இருக்கான், காஃபி எல்லாம் நான் தந்துக்கிறேன்ற மாதிரி அம்மாவும் கையில வாங்கிடுறாங்க. இந்தாங்க காஃபின்ற மாதிரி அந்த ரிஷிக்கு தராங்க. பொண்ணு எங்கன்னு கேக்குறாரு. நீங்க எதுக்கு பொண்ணெல்லாம் தேடிட்டு இருக்கீங்க, காஃபியை குடிங்கன்ற மாதிரி அம்மா கோவமா சொல்றாங்க. இப்ப இவர் சண்டை ட்ரைனிங்காக ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இங்க யாராவது தைரியமான ஆள் இருந்தா என் கூட சண்டைக்கு வாங்கன்னு சொல்றாரு. யாருமே வரமாட்டாங்க. நீ என் கூட வந்து சண்டை போடுன்ற மாதிரி ஹீரோவை கூப்பிடுறாரு. ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ அடி வாங்கறத பாக்குற குடும்பத்தை சேர்ந்தவங்க ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி காதலி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ தொடர்ச்சியா அடி வாங்கிட்டு இருக்காருல, ஒரு ஸ்டேஜ்ல வலி தாங்க முடியாம பதிலுக்கு அடிக்கிறாரு. பார்த்தா ஹீரோ சூப்பரா சண்டை போடுறாரு. அவரை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. தம்பி விடுப்பா விடுப்பா, நீ நல்லாவே சண்டை போடுற, விடுப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோவும் அடிக்கிறத நிறுத்துறாரு. இந்த ரிஷிக்கு நிறைய அடிலாம் பட்டிருக்கல, ஹீரோவோட அப்பதான் அவருக்கு ஒத்தடம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப தங்கச்சி படிச்சுட்டு இருக்கிறத இவர் கவனிக்கிறாரு. லைட்டா அந்த தங்கச்சியை பார்த்து கண்ணெல்லாம் அடிக்கிறாரு. போடா பட்டின்ற மாதிரி அவங்களும் லைட்டா சொல்றாங்க. இப்ப அம்மாவும் தங்கச்சி அவர் கவனிச்சிட்டு இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. இவனை என்ன பண்றான் பாருன்ற மாதிரி பக்கத்துல வராங்க. சுடு தண்ணி இருக்குல்ல, அதை முதுகுல ஊத்திடுறாங்க. இவரும் வலியால துடிக்கிறாரு. இப்ப தமயந்தி அப்பா இருக்காருல, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக வராரு. அந்த ரிஷியை பொறுத்த வரைக்கும் சரியான டுபாக்கூர் தான். அவன் ஆர்மில சண்டைலாம் போடல, தோசை தான் சுட்டிருக்கான், அவன் சமயக்காரனா தான் இருந்திருக்கான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவரை பார்த்து பேசணுன்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்கு வந்து தேடுறாங்க. பார்த்தா அவர் வீட்டில் ஒரு லெட்டர் மட்டும் தான் வச்சுட்டு போயிருக்காரு. நான் நிறைய ட்ரைனிங்லாம் கொடுத்தேன், உங்க பையனை ஃபிட் ஆக்கிட்டேன், அதுக்காக இங்க இருக்க பித்தளை சாமான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டேன்ற மாதிரி எழுதியிருக்காரு. அச்சச்சோ சாமான்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோ இன்னும் கொஞ்ச நாள்ல இன்டர்வியூக்கு போனோம், இந்த கெட்டப்ல போக கூடாதுப்பா, கெட்டப்ப கொஞ்சம் மாத்தணும், காசை ஏற்பாடு பண்ணுங்கன்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. அப்பாவும் அங்க இருக்க ஒரு கறவை மாடை பாக்குறாரு. அதை வித்து பையனுக்கு காசெல்லாம் ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. இப்ப அடுத்த ஷாட்டே இவர் சிட்டிக்கு வந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவரோட ட்ரெஸ்ஸே வித்தியாசமா இருக்கிறதுனால எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கான்ஸ்டபிளும் இவரை பார்த்து துரத்த ஆரம்பிக்கிறாரு. என்ன துரத்துறாரு அப்படின்ற மாதிரி இவரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ட்ரெஸ் வித்தியாசமா இருக்கிறதுனால தான் அவர் துரத்திருப்பாரு. இவர் என்ன ஏதுன்னு தெரியாம பயந்து ஓடிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி இருக்கிற இடத்துக்கும் வந்துடுறாரு. இவர் இந்த கெட்டப்ல வரதை பார்த்தா அங்க இருக்க பாஸ் இருக்காருல்ல, சட்டுன்னு கன் எடுத்து காட்டுறாரு. சார் சார், நான் இன்டர்வியூக்காக தான் சார் வந்திருக்கேன், படத்துல டிடெக்டிவ் எல்லாம் பார்த்தேன், அதனால தான் இப்படி ட்ரெஸ் போட்டேன்னு சொல்றாரு. அப்படியா, உட்காருன்ற மாதிரி உட்கார வச்சு அவரும் பேசுறாரு. ஸ்ட்ரெயிட்டாலாம் வேலை போட்டு தர முடியாது, முதல்ல ஒரு சின்ன ஜாபை கொடுப்பேன், அந்த ஜாபை நல்லபடியா பண்ணிட்டேன்னா உனக்கு வேலை போட்டு தந்துருவேன்னு சொல்றாரு. கண்டிப்பா நான் அந்த ஜாபை பண்ணிடுவேன் சார். என்ன மாதிரி வேலை, எந்த கொலை கேஸை நான் டீல் பண்ணணும்னு கேட்கிறாரு. எது கொலை கேஸா, ஸ்டார்டிங் அந்த மாதிரி கேஸ்லாம் இல்லப்பா, சின்ன கேஸ் தான்ற மாதிரி கேஸை பத்தி சொல்றாரு. அதாவது அருந்ததின்னு ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்திருப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க அருந்ததியை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது அஃபேர் ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை பத்திலாம் டீடைல் ரிப்போர்ட் நீ தான் தரணும்ன்ற மாதிரி சொல்றாரு. என்ன சார் இவ்வளவு சாதாரண கேஸை தரீங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. முதல்ல சாதாரண கேஸை தான் நீ ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி அவரும் ஃபைலை தந்துடுறாரு. இதெல்லாம் வீட்டுல கேட்கறவங்க சிரிக்கிறாங்க. என்ன டிடெக்டிவ்னா பெரிய கேஸ் தானே சால்வ் பண்ணுவாங்க, இது என்ன சப்ப கேஸா இருக்கு, அப்ப கண்டிப்பா நீ வேலையை வாங்கிருவல்லன்ற மாதிரி கேட்கறாங்க. கவலையே படாதீங்க, கண்டிப்பா நான் வேலையை வாங்கிருவேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்னல, அந்த ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் ஆக்கிடுறாரு. அருந்ததி வீடு எங்கன்னு தெரியும், அந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. மருந்தெல்லாம் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி கெட்டப்ல தான் இவங்க வந்திருக்காங்க. ஆனா வாட்ச்மேன் இருக்காருல, யாரா நீங்க, வீட்டுக்குள்ளலாம் உங்களை விட முடியாது போங்கன்ற மாதிரி வாசல்ல வச்சே இவங்களை துரத்தி விடுறாரு. இப்போ ஒருத்தங்களை காட்டுறாங்க, இவங்க தான் அருந்ததியா என்னன்னு தெரியல. இவங்களுமே இப்ப வாட்ச்மேன் கிட்ட பேசிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவன் இந்த வீட்டுல வேலை தான் பாக்குறா, ஆனா ட்ரெஸ் எல்லாம் எப்படி போட்டிருக்கா பாருன்ற மாதிரி வாட்ச்மேன் புலம்புறாரு. சோ இவங்க அருந்ததி இல்லைன்னு நமக்கு தெரியுது. ஆனா அவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, நடந்து போறது தான் அருந்ததி போலன்னு யோசிக்கிறாங்க. ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி அருந்ததின்னு நினைச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லேடி பேரு கிளாரா அப்படின்றது அந்த வீட்டுல குக்கா தான் இருப்பாங்க. எதுக்காக இவங்க ரெண்டு பேர் நம்மளையே ஃபாலோ பண்றாங்கன்ற மாதிரி லைட்டா பயப்படுறாங்க. கொஞ்சம் வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வேகமா ஒரு கடைக்கிட்ட வந்து என்ன ஃபாலோ பண்றாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுக்காக ஃபாலோ பண்றீங்கன்ற மாதிரி அந்த கடைக்காரரும் விசாரிச்சுட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறாரு. இவங்க ரெண்டு பேருமே பயந்து வேகமா இங்க இருந்து ஓடிடுறாங்க.
இப்ப தப்பிச்ச மாதிரி ஒரு ஹோட்டல்ல இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல் யாருதுன்னு பாத்தீங்கன்னா ரிஷியோட ஹோட்டலா தான் இருக்கும். அட பாவி, எங்களை ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரி இவங்க ரிஷியை போட்டு திட்டுறாங்க. இதுக்கப்புறம் உன் வீட்டுல தான் நாங்க இருப்போம்னு சொல்றாங்க. அருந்ததியோட அப்பா பேரு ஆனந்த் அப்படின்றது. ஆக்சுவலா வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்கல்ல, அதை பத்தி வாட்ச்மேன் சொல்றாரு. அதே மாதிரி அந்த கிளாராவும் ஃபாலோ பண்ணதை பத்தி சொல்றாங்க. யாரா இருக்கும், எதுக்காக ஃபாலோ பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஆனந்த் பயங்கரமா யோசிக்கிறாரு. ஆனந்தம் வேலைக்கு கிளம்பலான்ற மாதிரி கார் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட பொண்ணு அருந்ததி இருக்காங்கல்ல, வேற ஒருத்தர் கூட கார்ல வந்து இறங்குறாங்க. அருந்ததி ஃப்ரெண்டு சேர்ந்த மாதிரி தான் வந்து இறங்குறாங்க. எதுக்காக வேற ஒரு நபர் கூட வந்து இறங்குறான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறது. நாங்க ஃபங்க்ஷன் போன இடத்துல கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, பிரேம் தான் எங்களுக்கு லிஃப்ட் தந்தாரு அப்படின்ற மாதிரி பிரேம பொண்ணு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. பிரேம் எனக்கு ஃபங்க்ஷன்ல வச்சுதான் பழக்கம்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் இந்த விஷயத்தெல்லாம் லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் பொண்ணு அருந்ததி அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. சரி, அருந்ததி கிட்ட பேசிட்டு இருக்க அந்த நபர் யாரு, ஒருவேளை லவ்வரா இருக்குமான்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த பிரேம் இருக்கார்ல, இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அந்த பிரேம பத்தியே தான் அப்பா பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப பொண்ணை கூப்பிட்டு பேசுறாரு. ஒரு வாலிப பையன் கூப்பிடுறானா, நீ எதுக்குமா அவன் கார்ல போனன்ற மாதிரி கேக்குறாரு. நான் போக வேணாம்னு நினைச்சேன்ப்பா, ஃப்ரெண்டு ஏறினா அதனால தான் நானும் ஏறிட்டேன். ஏன்பா நான் பண்ணது தப்பான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லம்மா, உன்னோட சேஃப்டி எனக்கு முக்கியம் இல்ல, அதனால தான் யோசிச்சேன். சரிம்மா நீ படுக்க போன்ற மாதிரி அனுப்பிடுறாரு. காலையிலேயே அருந்ததி எங்கேயோ கார்ல கிளம்பிட்டு இருக்காங்க. ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஃபாலோ பண்றாங்க. பார்த்தா அருந்ததி ஜிம்முக்கு தான் வந்திருக்காங்க. அதுல கேர்ள்ஸ்க்கு ஒரு சைடு இருக்கும், பாய்ஸ்க்கு ஒரு சைடு இருக்கும். இவர் தெரியாதனமா கேர்ள்ஸ் சைடு வந்துடுறாரு. பொண்ணுங்கெல்லாம் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஒரு இடத்துல ஒளிஞ்சு தப்பிச்சிடுறாரு. ஆனா ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, வசமா அந்த பொண்ணுங்க கிட்ட மாட்டிக்கிறாரு. அந்த பொண்ணுங்க போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. அதனால இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஏன்டா என்ன விட்டுட்டு போனன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அதே ஹாஸ்பிட்டலுக்கு அருந்ததியும் அம்மாவும் வந்திருக்காங்க. எதர்ச்சியா அந்த இடத்துல வச்சு பிரேம மீட் பண்றாங்க. பிரேமும் அம்மா கிட்ட சகஜமா பேச நினைக்கிறாரு. யாருன்னு தெரியாதவங்க கிட்ட எல்லாம் நான் ரொம்ப பேசுறது இல்லைன்ற மாதிரி அம்மா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறாங்க. இதனால பிரேமோட முகமே மாறிடுது. சோகமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க இன்னொரு நாள் பிரேம மீட் பண்ணி பேசுறாங்க. என் அம்மா அப்படி பேசினது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இல்லங்க, நான் தப்பாலாம் எடுத்துக்கலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்டியோ இவங்களையோ இங்க இருந்து வழி அனுப்புறாரு. இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறார்ல. இப்ப ஹீரோவும் அருந்ததி ப்ரொஃபசர் மாதிரி இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அருந்ததிக்கு நீங்க என்ன வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்கன்னு இவரும் பதில் சொல்லிட்டாரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்கார்ல, கண்ணாடியை கலட்டலாம் நினைக்கிறாரு. அப்ப தோப்பாவும் கலண்டது. இப்ப பிரேம் நீ யாரா, ஒழுங்கா சொல்லுன்னு கேக்குறாரு. அவசரப்பட்டு அடிக்காதீங்க சார், நான் சொல்லிடுறேன், நான் ஒரு டிடெக்டிவ் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. நான் மட்டும் யாருன்னு நினைச்சேன், நானும் ஒரு டிடெக்டிவ் அப்படின்ற மாதிரி பிரேம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே இதே கம்பெனில சேர்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. சரி, இதை பத்தி எதுக்காக முன்னாடியே சொல்லன்னு ஹீரோ கேக்குறாரு. எதுக்காக நான் சொல்லணும், 2 பேருக்கும் ட்ரைனிங் வைக்கலாம்னு நினைச்சேன். யாரு பெஸ்டா இருக்கீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டாரு. நான் தான் செலக்ட் ஆவேன், நான் தான் செலக்ட் ஆவேன் 2 பேருமே சண்டை போடுறாங்க. 2 பேர் சண்டை போடாதீங்க, மூணாவதா ஒருத்தர் இருக்காருன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இது மூணாவதா ஒருத்தனா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. அப்பதான் 3வது நபர் வராரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா வாட்ச்மேனா அங்க இருக்காருல, அவர் தான். அவர் பேரு ஜோஷி அப்படின்றது. அவருமே டிடெக்டிவ் ட்ரைனிங்காக தான் வந்திருப்பாரு. உங்க 3 பேர்ல யாரு அருந்ததியை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. இவங்க 3 பேருமே எனக்கு தான் கிடைக்கும், எனக்கு தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த அருந்ததி வீட்டுக்கு சேல்ஸ்மேன் மாதிரி வந்திருக்காரு. இதெல்லாம் அந்த ஜோஷியும் கவனிச்சிட்டு இருக்காரு. மேடம், என்கிட்ட எல்லா விதமான பொருளும் இருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு பொருளா காமிச்சிட்டு இருக்காரு. பிரேம் பழகிறத ஸ்டாப் பண்ணும், அப்பதான் அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்காதுன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. மேடம், நீங்க ஒருத்தர் கூட சேர்ந்து போனதை பார்த்தேன், உங்க பாய் ஃப்ரெண்டான்னு கேக்குறாரு. இவங்களும் இல்ல, ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல மேடம், அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், அவன் நீங்க 2 பேருமே லவ் பண்றதா என்கிட்ட சொன்னான், அதனால தான் கேட்டேன். நான் இந்த மாதிரி கேட்டேன்னு அவங்க கிட்ட கேட்காதீங்க மேடம், அதுக்கப்புறம் என்கிட்ட சண்டை போடுவான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவர் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்ச கூடாது இல்ல, அதனால தான் கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிட்ட போடுறாரு. பிரேம், நீங்க ரொம்ப நல்லவரேன்னு நினைச்சேன், ஆனா இந்த மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. லவ் பண்றதா எதுக்காக உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. நானா அந்த மாதிரி சொல்லன்னு சொல்றாரு. இது ஹீரோவோட வேலைன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. ஓஹோ, அந்த ஃப்ரெண்டு சொன்னானா? மேடம், அவனுக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு. அவன் என்ன பேசினாலும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல யாருமே கோவப்பட மாட்டோம். ஆனா உங்களுக்கு அவனை பத்தி தெரியாதுல்ல, அதனால தான் கோவப்பட்டுட்டீங்க. அவன் பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ஹீரோ கெடுக்க பார்த்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னா பிரேம் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் சீக்கிரமா இன்ஃபர்மேஷனை எடுத்துருவன்றதுக்காக தானே இப்படி பண்ண, நீ இப்படி பண்ணதுக்காகவே நான் சீக்கிரமா இன்ஃபர்மேஷனை எடுப்பேன்டா, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்ற மாதிரி பிரேம் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. வேற எப்படியாவது பிரேம மாட்டி விடணுன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஆனந்துக்கு கால் பண்ணி பேசுறாரு. உங்க பொண்ணும் அந்த பிரேமோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ யாருன்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. அதெல்லாம் சொல்லாம ஹீரோ சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாரு.
என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்ச நேரம் ஆனந்த் யோசிக்கிறாரு. எதுக்காக அந்த பையன் கூட கார்ல வந்தேன்னு கேட்கும் போதே கொஞ்சம் மலுப்புற மாதிரி தான் பதில் சொன்னா. அந்த பையனை விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப அடியால வர வச்சிருந்தாரு. அவன் திரும்ப என்னோட பொண்ணு பின்னாடியே வரக்கூடாது, அந்த அளவுக்கு அடிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையுமே அங்க இருக்க ஜோஷி கவனிக்கிறாரு. சரி பிரேம காப்பாத்தலான்ற மாதிரி பிரேம்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இப்படிலாம் சொன்னா நான் பயந்து ஓடிடுவேன், உனக்கு வேலை கிடைச்சிரும்னு பாத்தியா, நான் ஓடலாம் மாட்டேன்ற மாதிரி இவர் தெனாவட்டா பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அனுப்பின ஆளுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவரை பொலன்னு பொலந்து கட்டிடுறாங்க. இதுக்கெல்லாம் ஹீரோ தான் காரணம்ன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. ஹீரோவை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப அடியாளுங்க மாதிரி ஆளுங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. ஹீரோ ஒரு ஆட்டோல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆட்டோ விட்டு அவன் வெளியே இறங்கும் போது போட்டு பயங்கரமா அடிங்கன்னு சொல்றாரு. ஹீரோ சேல்ஸ் பண்றதுக்காக இவங்க வீட்டுக்கு வந்து கிளாரா கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோவை பார்த்து அருந்ததி ஷாக் ஆயிடுறாங்க. பிரேம் சொன்னதெல்லாம் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நைஸா பேசி இவர் அனுப்பிடணும், இவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்ற மாதிரிலாம் வேலைக்காரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஓஹோ, அவன் தான் இப்படி சொல்லியிருக்கான் போலன்னு இவரும் யோசிக்கிறாரு. ஆமா மேடம், என்ன மனநலம் பாதிக்கப்பட்டவன் தான் எல்லாருமே சொல்றாங்க. என் குடும்பத்துல 2-3 பேருக்கு இந்த பிரச்சனை இருந்தது, அதை வச்சு எனக்கும் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறாங்க. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல மேடம், நம்புங்கன்ற மாதிரிலாம் இவங்க மனசை மாத்திட்டு இருக்காரு. இவர் வந்த ஆட்டோ வாசல்ல நிக்குது. வந்த அப்பா இருக்காருல, இந்த ஆட்டோ ஏன் இங்க நிக்குதுன்ற மாதிரி உள்ள போய் பார்த்துட்டு வெளியே வராரு. இவன் தான் ஆட்டோல இருந்து வெளியே வரான், இவனை தான் அடிக்கணும் போலன்ற மாதிரி ஆளுங்கெல்லாம் அடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பார்க்க வந்த பிரேம் இருக்காருல, இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. என்ன இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப அடி வாங்குற அப்பாவும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாரு. இந்த சவுண்டை கேட்ட ஹீரோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவருக்கு ஹெல்ப் பண்ணா எப்படியாவது நம்ம க்ளோஸ் ஆயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஆளுங்க கூட தடுத்து பயங்கரமா சண்டை போடுறாரு. என்ன இவன் சண்டை போட்டு ஸ்கோர் பண்றான் அப்படின்ற மாதிரி பிரேமோ ஷாக் ஆகுறாரு. இப்ப ஹெல்ப் பண்ணனால அப்பாக்கு லைட்டா ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. நீங்க யாரு என்னன்னு கேக்குறாரு. இவரும் சேல்ஸ்மேன் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அவரோட சொந்த ஊருக்கு வராரு. என்னடா வேலை கிடைச்சிருச்சா அப்படின்ற மாதிரி அம்மா சந்தோஷமா கேக்குறாங்க. இன்னும் வேலை கிடைக்கலமா, ஆனா கன்ஃபார்மா எனக்கு தான் வேலை கிடைக்க போகுதுன்னு சொல்றாரு. எப்படியாவது நம்ம அந்த கேஸை சால்வ் பண்ணிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இது விஷயமா பேசுறதுக்காக தமயந்தி வீட்டுக்கும் வந்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சிரும், இன்னும் 1 மாசம் மட்டும் பொறுங்க, நானே என்னோட அப்பா அம்மாவை கூட்டு வந்து கல்யாண விஷயமா பேசுறேன்னு சொல்லிட்டாரு. அவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப பிரேம் இருக்காருல, ஜோஷியர் கெட்டப்ல இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனா ஜோஷி இதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கவனிச்சிட்டு இருக்க அருந்ததி இருக்காங்கல்ல, ஜோஷியர் வந்திருக்காரா, சரி எனக்கு ஜோஷியம் பார்க்கணும் அனுப்பி விடுங்கன்னு சொல்றாங்க. அதனால ஜோஷியால எதுவுமே பண்ண முடியல. இதே சமயம் ஹீரோ இருக்காருல, அப்பா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. எப்படியாவது அருந்ததியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு பேச்சு கொடுக்குறாரு. பிரேம் இருக்காருல, ஹீரோவை வீட்டுக்குள்ள நுழைய விடாம பண்ணணும்னு யோசிக்கிறாரு. மேடம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டுக்குள்ள எவனோ ஒருத்தன் புகுந்திருக்கான், ஹெல்ப் பண்ற மாதிரி தான் புகுந்திருப்பான், ஆனா அந்த நபரால உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பெரிய ஆபத்து வரக்கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற அருந்ததி அம்மா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப வீட்டுல இருக்கிறதுனா ஹீரோ தான், ஹீரோவை இதுக்கப்புறம் வீட்டுல சேர்க்க கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. நீங்க எதுக்காக ஃப்ரெண்ட் எல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்கீங்க, எனக்கெல்லாம் இவரை பிடிக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் திடீர்னு இந்த லேடி இப்படி பேசுறாங்கன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஜோஷியரா அவன் வந்து குட்டியை குழப்பிட்டான்றது இவருக்கு தெரியுது. இவரை பார்த்தோன்னு ஓட பாக்குறான். இவருமே பிடிக்கிற மாதிரி முடியை இழுத்துறாரு. வந்தவரு வேஷம் போட்டு வந்திருக்காருன்றது இந்த ஃபேமிலியை சேர்ந்த உங்களுக்கு தெரிஞ்சிருது. இவரை மாட்டி அடி வாங்க வைக்கலாம் நினைக்கிறாங்க. ஒழுங்கா என்ன விட்டுருங்க, இல்லைன்னா நீங்க 2 பேரும் டிடெக்டிவ்னு போட்டு கொடுத்துருவான்ற மாதிரி அவர் சொல்றாரு. இவன் மாட்டிக்கிட்டா நம்மளும் மாட்டி போன்றதுக்காக இவங்க 2 பேருமே அவரை ஓட விட்டுறாங்க. இப்ப ஹீரோ இன்னும் நல்லவர் மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசி இன்னும் க்ளோஸ் ஆகுறாரு. இப்ப நைட்டு அருந்ததியோட அப்பா அம்மா பேசிக்கிறதா காட்டுறாங்க. அருந்ததியை பொறுத்த வரைக்கும் ஏதோ தோஷம் மாதிரி இருக்கு போல, அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்த்ல பெரிய ப்ராப்ளம் இருக்கு போல. அவ மாத்திரை போட்டாலா இல்லையா அதை பத்தி கேட்கணும்ன்ற மாதிரி பொண்ணு கிட்ட கேக்குறாரு. மாத்திரையை நான் போட்டுட்டேன்ற மாதிரி பொண்ணும் சொல்றாங்க. சரிமா, கரெக்டா மாத்திரை போடணும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இது எல்லாத்தையுமே ஜோஷி இருக்காருல ஒட்டி கேட்கிறாரு. அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அருந்ததியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக வெளியூர்ல இருந்து ஒரு பாடகரை வர வச்சிருப்பாங்க. அந்த பாடகரை வெல்கம் பண்ற மாதிரி ஹீரோ வந்துடுறாரு. வாங்க ரூமுக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமுக்கு கூட்டு போய் அவரை லாக் பண்ணிடுறாரு. இப்ப அருந்ததி பர்த்டே நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பாடுற கெட்டப்ல ஹீரோ வந்துடுறாரு. இந்த இடத்துல பயங்கரமா பாடிட்டுலாம் இருக்காரு. இவர் பாடிட்டு இருக்கும் போதே கூட வேற ஒருத்தர் ஜாயின் பண்ணிடுறாரு. யாருன்னு பார்த்தா பாடுற கெட்டப்ல பிரேமும் வந்திருக்காரு. என்ன 2 பேர் பாடுறாங்கன்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப 3ஆவதா ஒருத்தர் வராரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோஷி தான். ஜோஷி ஒரு கெட்டப்ல பாடுற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன 3 பேர் பாடிட்டு இருக்காங்கன்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப கரண்ட் போயிட்டு திரும்பி வருது. அந்த 3 பேருமே தப்பிச்சு போயிடுறாங்க. உண்மையான பாடகர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எங்களை பிக்கப் பண்றதுக்காக ஒருத்தர் வந்தாரு, எங்களை ஒரு இடத்துல லாக் பண்ணி எங்க திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வேற யாரோ 3 பேர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. எதுக்காக நுழைஞ்சிருப்பாங்களா இருக்கும்ன்ற மாதிரி ஆனந்த் பயங்கரமா யோசிக்கிறாரு.
ஹீரோவும் எதுக்காக எனக்கு கொடுத்த மாதிரியே ட்ரெஸ் அவங்களுக்கு கொடுத்தேன்னு கேட்கிறாரு. சரி நீங்க வாங்கிட்டு போனோன்னா அவங்களும் அதே மாதிரி ட்ரெஸ் வேணும்னு கேட்டாங்க, அதனால தான் தந்துட்டேன், எனக்கு காசு கிடைக்கணும்ன்றதுக்காக இப்படி தந்துட்டேன் சாரின்ற மாதிரி சொல்றாரு. ஜோஷிக்காக இந்த ஒரு இடத்த தந்திருப்பாங்க. அந்த இடத்த அருந்ததி செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. ஆக்சுவலா நேத்து நைட் ஒரு கெட்டப்ல வந்தார்ல, அந்த கெட்டப் அங்க இருக்கு. ஒழுங்கு ரீதியா உண்மையை சொல்லு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. உண்மையை சொல்லிடுறேன், நான் ஒரு டிடெக்டிவ், நான் மட்டும் இல்ல அவங்க 2 பேருமே டிடெக்டிவ்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்க 3 பேரையும் நான் பார்த்து பேசணும்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவங்க 3 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க 3 பேருமே நான் தான் அருந்ததின்ற மாதிரி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ரேவதி, என்னோட தங்கச்சி பேர் தான் அருந்ததி, அவ வெளிநாட்டுல படிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதுக்கு இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, ஆனந்துக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் அருந்ததின்ற மாதிரி சொன்னாங்க, இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஓஹோ அதுவா சொல்றேன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆனந்த் அப்பா கிடையாது, சித்தப்பாவா இருப்பாரு. சித்தப்பாவை அப்பான்னு கூப்பிடுவாங்கல்ல, அப்படிதான் இவங்க அப்பான்னு கூப்பிடுவாங்க. ஆக்சுவலா இவங்களோட அப்பாவும் அம்மாவும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாங்க. இவங்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும் போதே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அப்பத்துல இருந்து சித்தப்பா தான் வளர்த்திருப்பாரு. சித்தப்பா பொண்ணு மாதிரி தான் பாப்பாரு. அதனால வீட்டுல இருக்கும் போது இவங்களை அருந்ததின்ற பேர்ல தான் கூப்பிடுவாங்க. என் வாழ்க்கையில கல்யாணம்ன்ற விஷயம் நடக்கவே நடக்காது, ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வியாதி இருக்கு, அதுக்காக தினமும் நான் மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அதே மாதிரி எனக்கு ஜாதகத்துல பெரிய தோஷம் இருக்கு, இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அந்த தோஷமும் இருந்திருக்கு போல, எனக்கு கல்யாணம் ஆக வாய்ப்பே கிடையாது. ஆனா என்னோட தங்கச்சி ரொம்ப நல்லவ, என் தங்கச்சியை பத்தி மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க தான் விசாரிக்க சொல்லியிருக்காங்க போல, நீங்க நல்ல விதமா சொல்லுங்க, இல்லைன்னா விசாரிச்சு பார்த்து கூட சொல்லுங்க, என் பின்னாடி சுத்தி உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் சொல்றதுக்காக வந்தேன்னு சொல்றாங்க. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஹெல்த்தை பத்தி அவங்க சோகமா சொன்னாங்கல்ல, அதை நினைச்சு இவங்க 3 பேருமே பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜோஷி இருக்கார்ல, இங்க இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறது. என்ன கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டீங்களான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இதுக்கு மேல விசாரிக்கிறதுக்கு என்ன மேடம் இருக்கு, உங்க நிலைமையை நினைக்கும் போது கஷ்டமா இருக்குன்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறது. சோ உண்மையான அருந்ததியை பத்தி விசாரிக்கணும், அதை விசாரிக்கிறத நம்ம 3 பேருமே சேர்ந்து செய்யலாம், யாராவது ஒருத்தருக்கு விட்டு தந்துடலாம், என்ன சொல்றீங்கன்ற மாதிரி 3 பேருமே சேர்ந்துடுறாங்க. ஹீரோ தான் ஆனந்த் கிட்ட ஃப்ரெண்ட் மாதிரி பழகுறாருல, ஆனந்த் கூட வந்துட்டு இருக்கும் போது ஆனந்த் ஒரு மெடிக்கல் ஷாப் கிட்ட வண்டியை நிறுத்துறாரு, சில மருந்தெல்லாம் வாங்குறாரு. என்ன சார் மருந்து வாங்குறீங்கன்ற மாதிரி ஒரு சாதாரணமா கேட்கிறாரு. என் பொண்ணுக்கு சில ப்ராப்ளம் இருக்கு, அது சார்ந்த மருந்து தான் வாங்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன மாதிரி ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி ஹீரோ லைட்டா பேச்சு கொடுக்குறாரு. ஆனா இவர் இருக்கார்ல, அந்த ப்ராப்ளத்தை பத்திலாம் நான் ஷேர் பண்ண விரும்பல, தப்பா எடுத்துக்காதன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, மருந்து பில்ல அவருக்கு தெரியாம எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் பிஸியா கார் ஓட்டிட்டு இருக்கும் போது இவர் அவருக்கே தெரியாம அந்த பில்லை எடுத்துடுறாரு. என்ன மாதிரி மருந்தெல்லாம் வாங்கியிருக்காருன்றதை செக் பண்றாங்க. எல்லாமே விட்டமின் டேப்லெட்டா தான் இருக்கும். அந்த ரேவதி சொன்னதை வச்சு பார்த்தா கேன்சர் மாதிரி பெரிய ப்ராப்ளம் இருக்கிறதா சொன்னா, சீக்கிரமா செத்துருவன்ற மாதிரி சொன்னா, எதுக்காக விட்டமின் டேப்லெட் இவர் வாங்கியிருக்காரு, அப்ப இதை தாண்டி வேற ஏதாவது டேப்லெட் அவ எடுப்பாளான்னு விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இது சார்ந்து பேசுறதுக்காக ரேவதியை மீட் பண்றாங்க. ரேவதி நீ என்ன மாதிரி டேப்லெட் எடுப்பன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என் சித்தப்பா டப்பால போட்டு வச்சிருப்பாரு, எனக்கு அந்த டேப்லெட்டை பத்தி எல்லாம் தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி டேப்லெட்டா பாருன்ற மாதிரி இவருமே டேப்லெட்டை காட்டுறாரு. ஆமா இதே மாதிரி தான் நானும் போடுவேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது எதுவுமே கேன்சருக்கு எடுக்கிற டேப்லெட்டே கிடையாது, இது எல்லாமே விட்டமின் டேப்லெட் மட்டும்தான், உன்னோட சித்தப்பா இந்த டேப்லெட்டை தான் தராரு, இல்ல கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு. இல்ல இல்ல என்னோட டாக்டர் நாளுக்கு நாள் என்னோட ஹெல்த் மோசமா போயிட்டு இருக்குன்னு என்கிட்ட சொன்னாருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. டாக்டரும் சித்தப்பா சொல்லி கூட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப டாக்டர் கிட்ட விசாரிக்கணும்னு யோசிக்கிறாங்க. மினிஸ்டர் வீட்ல இருந்து பேசுற மாதிரிலாம் பேசுறாங்க. மினிஸ்டர் வீட்ல ஒரு பிரச்சனை, நாங்க ஆள் அனுப்புறோம் உடனே வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த டாக்டரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. டாக்டரை கூட்டு போறதுக்காக பிரேம் தான் வந்திருக்காரு. டாக்டரும் பெரிய இடத்துல கூப்பிடுறாங்கன்ற மாதிரி அவங்க கூட சேர்ந்து கிளம்புறாரு. டாக்டர் வந்து பாக்குற இடத்துல இவங்க எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. டாக்டர் லைட்டா ஷாக் ஆகுறாரு. இப்ப டாக்டரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. இவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சித்தப்பா தான் அந்த மாதிரி பொய் சொல்ல சொன்னாரு, நான் அதுக்காக தான் பொய் சொன்னன்ற மாதிரிலாம் இவர் ஒத்துக்கிறாரு. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சொத்து எல்லாமே ரேவதி பேர்ல தான் இருக்கும். நம்ம பொண்ணை நம்ம நல்லபடியா ஃபாரின்ல படிக்க வைக்கணும், இவளை படிக்க வைக்க கூடாது, ஹெல்த் இஷ்யூ இருக்குன்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கணும், அதே மாதிரி ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு கல்யாணமே பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. எல்லாம் இப்ப ரேவதிக்கு தெரிஞ்சதுல செம்ம அப்செட்டா வீட்டுக்கு வராங்க. லைட்டா அழுதுகிட்டே போறதை இவங்க 2 பேருமே கவனிக்கிறாங்க. என்னமா ஆச்சுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க எதுவுமே பேசாம பெட்ல போய் படுத்துடுறாங்க. இவளுக்கு கார் ஓட்ட தெரியல, ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாளா இருக்கும், சரி விடுமா, ஆக்சிடென்ட் பண்ணதுக்கெல்லாம் வருத்தப்படாதன்ற மாதிரி சித்தப்பாவும் இங்க இருந்து கிளம்புறாரு.
சித்தப்பா போய் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல டாக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. 3 பேர் அடிச்சு விசாரிச்சாங்க பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. அதே மாதிரி ரேவதிக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் நம்மள முறைச்சு பார்த்துக்கிட்டே போனா போல உடனே ரூம்ல சாத்தி வைக்கணும்ன்ற மாதிரி இவரும் மாடியில இருக்க ரூமை நோக்கி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா அந்த ரூம்ல இருந்த ரேவதி காணாம போயிடுறாங்க. எங்க போனான்ற மாதிரி சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்க. ஆனா கண்டுபிடிக்க முடியல. அச்சச்சோ, ரேவதிக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இவ்வளவு நாள் எதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவ சொத்தை எப்படியாவது வாங்கி ஆகணும், அவளை கண்டுபிடிச்சு ஆகணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ரேவதியை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாம் ஒரு வீட்டுல இருக்காங்கல்ல, அந்த வீட்டுக்கு தான் ரேவதியை கூட்டு வந்திருக்காங்க. அவர் என்னோட அப்பா மாதிரி நினைச்சேன், ஆனா அவர் இப்படி பண்ணுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவருக்கு சொத்து தான் வேணும்னா அதுக்கு நான் சைன் போட கூட ரெடியா தான் இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஆனந்த் இருக்காரு பாத்தீங்களா, அடியாளுங்களை வச்சு இவங்க 3 பேர் எங்க இருக்காங்கன்ற மாதிரிலாம் தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி தமயந்தி அம்மாவை காட்டுறாங்க. ஹீரோ சொன்ன நாள் வந்துருச்சு, இன்னும் வராம இருக்காருல, அவன் எல்லாம் வரவே மாட்டான். அவனையே நினைச்சு இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு நான் சொல்ற பையனுக்கு கழுத்து நீட்டுன்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு போறாங்க. ஆனா அப்பாவை பொறுத்த வரைக்கும் பொண்ணு விருப்பப்படி தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. நம்ம வேணா அவனை பார்த்து பேச போலாமான்ற மாதிரி சொல்றாரு. உன்னிகிருஷ்ணன் ஒரு ஹோட்டல்ல இருக்கிறதா சொல்லியிருப்பாரு. அந்த ஹோட்டல்ல வந்து விசாரிக்கிறாங்க. யாராவது வந்து விசாரிச்சாங்கன்னா உடனே எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த ரவுடிங்க சொல்லியிருப்பாங்க. இவரும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. சோ ரவுடிங்க 2 பேரையும் லாக் பண்ணிடுறாங்க. அதுல அப்பாவை மட்டும் வண்டியை விட்டு இறக்கிடுறாங்க. உன் பொண்ணு எங்க கண்ட்ரோல்ல இருக்கா, உன்னிகிருஷ்ணனும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்க்கணும், அப்படி இல்லைன்னா பொண்ணு கதையை முடிச்சிருவோன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. ரவுடிங்க வலை வீசி தேடிட்டு இருக்காங்கல்ல, அது இவங்க 3 பேருக்கும் நல்லா தெரியுது. நம்ம எங்க தான் போறது அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் தமயந்தி அப்பாவை இவர் பாக்குறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறது. தமயந்தியை ஒரு கேங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, அவங்க சொல்றதை நீ பண்ணாதான் தமயந்தியை விடுவேன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி அவருக்கே கால் பண்ணிடலான்ற மாதிரி இவர் ஆனந்துக்கு கால் பண்ணி பேசுறாரு. உனக்கு என்ன வேணும், என் தமயந்தி விட்டுரு, நான் தமயந்தி கிட்ட பேசணும்னு சொல்றாரு. பேச வைக்கிறேன்ற மாதிரி இவரும் தமயந்தி கூட காலை கனெக்ட் பண்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை வந்து காப்பாத்துங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் சீக்கிரமா வரேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நாளைக்கே ரேவதியை என்கிட்ட வந்து ஒப்படைச்சிரு, தாராளமா உன்னோட தமயந்தியை கூட்டு போய்க்கோன்ற மாதிரிலாம் ஆனந்த் சொல்லிட்டாரு. இதை பத்திலாம் ரேவதிக்கு தெரிய வருது இல்ல, என்னால நீங்க எல்லாருமே எதுக்காக கஷ்டப்படணும், நான் அந்த இடத்துக்கே போயிடுறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப இங்க இருந்து நடக்க பாக்குறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, நீங்க போக வேணாம் இருங்க, எனக்கு வேற ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றாரு. இப்ப ஆனந்துக்கு கால் பண்ணி பேசுறாரு. உங்களுக்கு ரேவதி வேணுமா சொத்து வேணுமான்னு கேக்குறாரு. இதுல என்ன டவுட், எனக்கு சொத்து தான் வேணும்னு சொல்றாரு. ரேவதி சொத்து மொத்தத்தையும் உங்களுக்கு தரதுக்கு சம்மதிச்சிட்டா, அதனால கையெழுத்த மட்டும் நீங்க வாங்கிக்கோங்க, தமயந்தியை விட்டுருங்கன்னு சொல்றாரு. அவருமே ஏத்துக்கிறாரு. அவர் சைடுல டாக்குமெண்ட்ல சைன்லாம் வாங்குறதுக்காக ஒரு நபரை ஏற்பாடு பண்ணிடுறாரு. அவரை கண்ணை மூடி இவங்களும் ரேவதி இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. ரேவதி அவர் காட்டுற எல்லா இடத்துலயும் சைன் எல்லாம் போட்டுறாங்க. இப்ப டாக்குமெண்ட் ரெடி ஆயிருதுல, திரும்ப அவர் அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க. என்ன லாயர் கரெக்டா சைன் வாங்கிட்டீங்களான்ற மாதிரி ஆனந்த் கேக்குறாரு. அந்த லாயரும் வாங்கிட்டேன்னு சொல்றாரு. நம்ம செக் பண்ணிடலான்ற மாதிரி இவரும் டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி பாக்குறாரு. இப்ப தமயந்தியை வெட்டலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப தமயந்தியை அப்பா கிட்ட அனுப்பி வச்சிடுறாரு. இன்னும் ஆனந்த் டாக்குமெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தீக்குச்சி அதுல படுற மாதிரி பண்ணிடுறாரு. அதாவது ஏற்கனவே ஸ்டார்டிங் அந்த ரிஷிகேஷ் சொல்லி தந்தாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தை இந்த இடத்துல பண்ணிடுறாரு. அவங்க வரும்போதே டாக்குமெண்ட்ல மண்ணெண்ணெல்லாம் தொடச்சு தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த நெருப்பு பட்டோனே பட்டுன்னு பத்தி எரியுது. இவங்களுமே தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. ஆனா ஆனந்த் ஆளுங்க இருக்காங்கல்ல, விடக்கூடாதுன்ற மாதிரி தடுத்து அவங்க கூட சண்டை போடுறாங்க. இப்ப 2 கேங்குக்கு நடுவுலயும் பயங்கரமா சண்டைலாம் போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்காருல, ஆனந்த போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போது ரேவதி நடுவுல வந்துடுறாங்க. என்னோட சித்தப்பா என்ன எப்படி பார்த்தாருன்னு தெரியல, ஆனா நான் என்னோட அப்பா மாதிரி தான் இவரை பார்த்திருக்கேன், இதுக்கு மேல அடிக்காதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால ஹீரோவும் இந்த இடத்துல அடிக்கிறத நிறுத்திடுறாரு. ஆக்சுவலா இவங்க 3 பேருமே ஒரு பெரிய விஷயத்த சால்வ் பண்ணிருக்காங்கல்ல, அதனால அந்த 3 பேருக்கும் வேலை தரலான்னு முடிவு பண்ணிட்டாரு. உங்களோட அடுத்த வேலை என்னன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றதுக்காக வராரு. சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார், கல்யாணத்துக்காக ஒரு 10 நாள் லீவு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்காருல, தமயந்தியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப எட்டு இருக்காருல, பிரேம் கிட்டே இந்த வேலையை தரலாம்னு நினைக்கிறாரு. ஆனா பிரேம் எனக்கும் 10 நாள் லீவு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ரேவதியை பார்த்து சிரிக்கிறாரு. அவங்களும் பதிலுக்கு சிரிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. சரி ஜோஷி, நீயாவது இந்த வேலையை பண்றியான்ற மாதிரி கேட்கிறாரு. சார் எனக்கும் ஒரு பொண்ணை பிடிக்கும், ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சதா என்னன்னு தெரியலன்ற மாதிரி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. அப்ப கிளாரா இந்த இடத்துக்கு வந்து எனக்கும் பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் கிளாராவை லவ் பண்ணிருக்காரு போல. கிளாரா கூட இந்த இடத்துல சேர்ந்துடுறாரு. சரிப்பா 3 பேருமே 10 நாள் லீவ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலையில வந்து ஜாயின் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை ஹாப்பியா முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.